everyone, welcome to Programming in Java playlist. So இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா typecasting in Java. So typecasting அப்படினா என்ன? நம்ம நார்மலா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படினா அதோட டேட்டா டைப்பை சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். லைக் அப்ப நம்ம அந்த வேரியபிள்ல அந்த பர்టిక్యులர் டைப் ஆஃப் டேட்டா மட்டும் தான் என்ன செய்ய முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ இந்த டைப் காஸ்டிங் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த வேல்யூவை வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் காஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இதை தான் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்றேன். அப்போ ஒரு வேரியபிளில் ஒரு சம் வேல்யூ இருக்கு, அது ஒரு டேட்டா டைப்பை சேர்ந்துருக்கு. அதே இதை நான் இன்னொரு டேட்டா டைப்புக்கு வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுறேன். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் காஸ்டிங் நம்ம பண்ணுறோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்ப்ளிசிட் காஸ்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளிசிட் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைடனிங் கன்வர்ஷன், நேரோயிங் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வைடனிங் கன்வர்ஷன் அப்படின்னா இம்ப்ளிசிட் காஸ்டிங், நேரோயிங் கன்வர்ஷன் அப்படின்னா எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங். சார் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பிரஷன் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ மோர் தென் ஒன் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும், ஆப்ரண்ட்ஸ் இருக்கும், இட் இன்வால்விங் பெர்ஃபார்மிங் சம் ஆப்ரேஷன்ஸ். இப்போ a ஈக்குவல் டு b ப்ளஸ் சி மைனஸ் டி டிவைடட் பை இ, இது மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ இதோட ஃபைனல் ரிசல்ட் வரும்போது நம்ம ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணுவோம். லைக் இந்த எக்ஸ்பிரஷன்ஸில் வந்து சம்டைம்ஸ் என்ன நடக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைப் ப்ரொமோஷன்ஸ் நடக்கலாம். பிஃபோர் ரைட்டிங் அண்ட் எக்ஸ்பிரஷன், அந்த ரைட்டிங் எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வேரியபிள் ஒரு டேட்டா டைப்பில் இருக்கும். ரிசல்ட் வரும்போது வேறு டேட்டா டைப்புக்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டைப் கன்வர்ஷன்ஸ் நடக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக் டைப் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இம்ப்ளிசிட் காஸ்டிங். இப்படி நடக்கும்போது என்ன ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ லாஸிங் வேல்யூஸ் வந்து லாஸ் ஆகாது. அதாவது இந்த டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணும்போது இந்த கன்வெர்ட் ஆகிற வேல்யூவில் வந்து என்ன ஆகாது, எதுவும் சேஞ்சஸ் ஆகாது, வேல்யூ வந்து லாஸ் ஆகாது. இது வந்து இம்ப்ளிசிட் காஸ்டிங், வைடனிங் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா இப்போ வெரைட்டி ஆஃப் டேட்டா டைப்ஸ் நம்ம கையில் இருக்குது. ஸோ ஒரு ஸ்மாலர் டைப்லேருந்து லார்ஜர் டைப்புக்கு கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகாது, டேட்டா லாஸ் ஆகாது. இது வந்து வைடனிங் கன்வர்ஷன் சொல்கிறாங்க. அப்போ ஸ்மாலர் வேல்யூஸ் டு லார்ஜர் டைப், சின்ன வேல்யூவை பெரிய டேட்டா டைப். அப்போ இந்த ஸ்மாலர் வேல்யூக்கு ஒரு டேட்டா டைப் இருக்கும், அது சின்ன டேட்டா டைப்பாக இருக்கும். அதுலேருந்து நம்ம ஒரு லார்ஜர் டைப்புக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வைடனிங் கன்வர்ஷன் சொல்கிறோம், இம்ப்ளிசிட் காஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இருக்குது இந்த நேரோயிங் கன்வர்ஷன் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங். நம்ம வந்து இந்த டைப்லேருந்து இந்த டைப்புக்கு போ அப்படின்னு நம்ம தான் கன்வெர்ட் பண்ணணும். வைடனிங் கன்வர்ஷனுங்கிறது அப்படி கிடையாது, ஆட்டோமேட்டிக்காகவே கன்வெர்ட் ஆகும். டைப் ப்ரொமோஷன்ஸ் வந்து நடக்கலாம். ஸோ நேரோயிங் கன்வர்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளே எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும். அதனால தான் எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங். இந்த பர்டிகுலர் டேட்டா டைப்லேருந்து இந்த டேட்டா டைப்புக்கு வந்து நீ எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லணும். இதில் வந்து மேனுவல் டைப் ப்ரொமோஷன் நம்ம தான் என்ன செய்ய போகிறோம், இந்த டைப்புக்குன்னு சொல்லி கன்வெர்ட் பண்ண போகிறோம் வித் லாஸிங் ஆஃப் வேல்யூஸ். இதில் வந்து வேல்யூஸ் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா லார்ஜர் டேட்டா டைப்லேருந்து ஸ்மாலர் டைப்புக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு பெரிய டேட்டா டைப் இருக்குது. ஸோ பெரிய டேட்டா டைப்லேருந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சின்ன டேட்டா டைப்புக்கு வந்து என்ன செய்ய போகிறோம், கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது வந்து எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க, நேரோயிங் கன்வர்ஷன் சொல்கிறாங்க. சரி சார், இது என்னது ஸ்மால் டைப் டு லார்ஜர் டைப், லார்ஜர் டைப் டு ஸ்மால் டைப். அப்போ நீங்கள் இது எதை வச்சு எது பெரிய டேட்டா டைப்னு சொல்கிறீங்க, எது சின்ன டேட்டா டைப் சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹையரார்கி இருக்குது. இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஹையரார்கி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பைட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு லெவல், அதாவது சின்ன டேட்டா டைப். இதுக்கோட பெருசு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டோட பெருசு கேரோட பெருசு இன்ட்டோட பெருசு லாங்கோட பெருசு ஃப்ளோட்டோட பெருசு டபுள். The smaller type is automatically converted into larger type. அப்போ ஸ்மால் டைப் பைட்லேருந்து நம்ம எதுக்கெல்லாம் கன்வெர்ட் பண்ண முடியும், ஷார்ட் கன்வெர்ட் பண்ணலாம், கேர் கன்வெர்ட் பண்ணலாம், இன்ட் கன்வெர்ட் பண்ணலாம், லாங் கன்வெர்ட் பண்ணலாம், ஃப்ளோட் பண்ணலாம், டபுள் பண்ணலாம். ஸ்மாலர் டைப் டு லார்ஜர் டைப். அதே இது ஷார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட்லேருந்து நம்ம இன்ட் பண்ணலாம், லாங் பண்ணலாம், ஃப்ளோட் பண்ணலாம், டபுள் பண்ணலாம். கேர் எடுத்துக்கிட்டோம்னா இன்ட் பண்ணலாம், லாங் பண்ணலாம், ஃப்ளோட் பண்ணலாம், டபுள் பண்ணலாம். இன்ட் எடுத்துட்டிங்கன்னா லாங், ஃப்ளோட், டபுள். லாங் எடுத்தால் ஃப்ளோட்டு டபுள், ஃப்ளோட் எடுத்தால் டபுள் மட்டும் தான் ஆட்டோமேட்டிக் டைப் ப்ரொமோஷன்ஸ் பண்ண முடியும். இந்த வேரியேஷன்ஸில் இந்த ஹையரார்க்கியில் பண்ணும்போது நமக்கு வந்து லாஸிங் ஆஃப் வேல்யூஸ் அப்படிங்கிறது இருக்காது, ஆட்டோமேட்டிக் டைப் ப்ரொமோஷன்ஸே ஆகும். ஒரு எக்ஸ்பிரஷனில் மிக்சட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்கும்போது இந்த ரிசல்டன்ட் வந்து ஒரு லார்ஜர் டைப்பாக இருக்குது, ஸ்டோர் பண்ணக்கூடிய வேரியபிள் அப்படின்னா நமக்கு டேட்டா லாஸ் ஆகாது. சின்டாக்ஸுமே இருக்குது. நீங்கள் ஒரு டைப் காஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டைப் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா டெஸ்டினேஷன் டேட்டா டைப், எந்த டேட்டா டைப்புக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம், எப்படி இன்பிட்வீனில் ஈக்குவல் இருக்குது. ஸோ வேரியபிள் 2 அப்படிங்கிறது சோர்ஸ்.
சோர்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் எதுலேருந்து எதுக்கு போகுது, இது சோர்ஸு. அப்போ இந்த டேட்டா டைப் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்டினேஷன். சோர்ஸோடைய டேட்டா டைப் வந்து நம்ம என்ன செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதணும்னு அவசியமே இல்லை. சோர்ஸ் அப்படிங்கிற அந்த வேரியபிள் 2 அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப்பை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதான் அந்த டேட்டா டைப். இட் மே பி இன்ட்டாக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், டபுளாக இருக்கலாம். இது டெஸ்டினேஷன் டேட்டா டைப். எந்த டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோங்கிறத சொல்லணும். இது அந்த வேரியபிள் 1. இதில் போய் தான் அந்த வேல்யூ என்ன ஆக போகுது, அசைன் ஆக போகுது. இப்போ சின்டாக்ஸ் இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட்டு m ஈக்குவல் டு 50. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் நான் என்ன செய்கிறேன், ஜஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் பைட் n ஈக்குவல் டு பைட் ஆஃப் m. ஸோ m அப்படிங்கிறது இன்டீஜர் டேட்டா டைப். m அப்படிங்கிறது என்ன டேட்டா டைப்பில் இருக்குது, இன்டீஜர் டேட்டா டைப்பில் இருக்குது. நான் இன்டீஜர் டேட்டா டைப்லேருந்து எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பைட்க்கு கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்டீஜர் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய m அப்படிங்கிற வேல்யூ nங்கிறதுல போய் ஸ்டோர் ஆகுது. இன்டீஜருங்கிறது mங்கிறது இன்டீஜர். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் பைட்டில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ பைட்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த ப்ராக்கெட்குள்ளே டெஸ்டினேஷன் டேட்டா டைப் எழுதியிருக்கேன். இந்த சைடு பைட் n. ஸோ பைட் வேரியபிளில் ஸ்டோர் ஆகுது. தென் லாங் c ஈக்குவல் டு லாங் m. ஸோ m அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டீஜர் வேரியபிள். ஸோ இந்த இன்டீஜர் வேரியபிள் வந்து நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், ஒரு லாங் டேட்டா டைப்பில் இருக்கக்கூடிய வேரியபிளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்டினேஷன் டேட்டா டைப் வந்து லாங் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து நம்ம ரெண்டுத்துக்குமே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து வைடனிங் கன்வர்ஷன். ஸோ ஆட்டோமேட்டிக் டைப் ப்ரொமோஷன்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் மை இன்ட் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் 9 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். தென் டபுள் மை டபுள் அப்படிங்கிற வேரியபிள் ஈக்குவல் டு மை இன்ட். ஸோ மை இன்ட் அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர் வேரியபிள். இந்த சைடு என்ன செஞ்சுருக்கோம், டபுள் டேட்டா டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வேரியபிளுக்கு இந்த வேல்யூவை அசைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்மாலர் டைப்லேருந்து லார்ஜர் டைப் தான் கன்வெர்ட் ஆகுது. இன்டீஜருங்கிறது ஒரு ஸ்மால், டபுள்ங்கிறது லார்ஜர். ஸோ அப்போ இதில் வந்து நமக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னா லாஸிங் ஆஃப் வேல்யூஸோ இல்லை வேறு எதுவுமே ப்ராப்ளமே கிடையாது. இட் இஸ் ஆட்டோமேட்டிக் டைப் ப்ரொமோஷன்ஸ், இம்ப்ளிசிட் கேஸ்டிங். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, இன்டீஜர் டைப்பில் இருக்கிறது டபுளுக்கு மாறிடுச்சு. ஸோ சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டர்லாம் மை இன்ட் அப்படின்னு சொல்லி இந்த இன்டீஜரில் இருக்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது 9 சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. தென் சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டர்லாம் மை டபுள், நம்ம இன்டீஜர்லேருந்து டபுளில் போய் அசைன் பண்ணியிருந்தோம். ஸோ 9.0 நமக்கு வந்து வேல்யூவும் லாஸ் ஆகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸ்மாலர் டைப்லேருந்து லார்ஜர் டைப் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்மாலர் டைப் அப்படிங்கிறது ஸ்மால் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். லார்ஜர் டைப்புங்கிறது லார்ஜர் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்மால் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ கொண்டு போய் லார்ஜாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வைக்கும்போது இட் அக்செப்ட்ஸ், நோ ப்ராப்ளம். வேல்யூவும் லாஸ் ஆக போகிறதில்ல, அக்செப்டும் பண்ணிக்கிடுது. ஸோ இது இம்ப்ளிசிட் கேஸ்டிங் வைடனிங் கன்வர்ஷன். ஸோ இங்கே கீழே நான் கொடுத்துருக்கேன் பைட்லேருந்து எங்கெல்லாம் பண்ணிக்கலாம், ஷார்ட் பண்ணலாம், கேர் பண்ணலாம், இன்ட்டு லாங் ஃப்ளோட் டபுள். ஷார்ட்லேருந்து கேர் பண்ணலாம், அதாவது ரிவர்ஸ் மட்டும் பாசிபிள் கிடையாது. நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே தெரிஞ்சிடும். பைட் ஷார்ட், கேர் இன்ட், லாங் ஃப்ளோட் டபுள். தென் அதே இது நேரோயிங் கன்வர்ஷன். நேரோயிங் கன்வர்ஷன் பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இது எக்ஸ்பிளிசிட் கேஸ்டிங். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை டபுள் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா 9.78 சொல்லி ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இன்ட் மை இன்ட் அப்படிங்கிற இன்டீஜர் வேரியபிளில் மை டபுள் அப்படிங்கிற வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மை டபுள்ங்கிறதுல என்ன இருக்குது 9.78. இந்த மை டபுள் அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப்பில் இருக்குது அப்படின்னா டபுள் டேட்டா டைப்பில் இருக்குது. இப்போ நான் எதில் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா இன்டீஜர் டேட்டா டைப்பில் போய் ஸ்டோர் பண்ணுறேன். டபுள்ங்கிறது லார்ஜர், இன்ட்டுங்கிறது ஸ்மாலர். லார்ஜர் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ கொண்டு போய் ஸ்மாலர் டைப்பில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூ என்ன ஆக ஆரம்பிச்சிடும், லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து எக்ஸ்பிளிசிட் கேஸ்டிங். நம்ம அந்த சின்டாக்ஸ் ஒன்று பார்த்தோம். ஸோ அதாவது சின்டாக்ஸ் படி டைப் வேரியபிள் 1 ஈக்குவல் டு டைப் வேரியபிள் 2. இந்த வேரியபிள் 2ல் இருக்கிற வேல்யூவை தான் நம்ம வேரியபிள் 1ல் போய் ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த டைப்புங்கிறது டெஸ்டினேஷன் டேட்டா டைப். டெஸ்டினேஷன் வந்து நம்ம இன்டீஜர். ஸோ இன்டீஜர் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இன்டீஜர் டைப்பில் போய் நான் டபுள் வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ மை டபுளில் இருக்கிற வேல்யூ எதில் வந்து ஸ்டோர் ஆகுது, மை இன்ட்டில் வந்து அசைன் ஆகுது. சிஸ்டம் டாட் அவுட் பண்ணுறதுலாம் மை டபுள்னு பிரிண்ட் பண்ணுறோம். மை டபுளில் ஏற்கனவே என்ன இருந்தது 9.78. ஸோ அது அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கு. மை இன்ட் நான் காஸ்டிங் பண்ணி அந்த வேல்யூ அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ 9 அப்படிங்கிற இன்டீஜர் வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் ஆகுது. நமக்கு எது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 0.78 அப்படிங்கிற ஃப்ராக்ஷனல் பார்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த லாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனுங்கிறது நேரோயிங் கன்வர்ஷனில் எக்ஸ்பிளிசிட் கேஸ்டிங்கில் தான் வரும். தென் நான் அப்புறம் ஹையரார்க்கி காமிச்சேன். போனதில் எப்படி இருந்தது, பைட் ஷார்ட், கேர் இன்ட், லாங் ஃப்ளோட் டபுள் இருந்தது. இதில் டபுள் ஃப்ளோட் லாங் இன்ட் கேர் ஷார்ட் பைட். அதாவது லார்ஜர் டைப் டு ஸ்மாலர் டைப் வந்து பண்ணுறது எல்லாமே எக்ஸ்பிளிசிட் கேஸ்டிங் அப்படிங்கிறதுலாம் வரும். பட் இதில் லாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேஸ்ட் பண்ணும்போது, அதாவது ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப் கன்வெர்ட் பண்ணும்போது டேட்டா லாஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு.
ஸோ திஸ் இஸ் கால்டு டைப் காஸ்டிங் இன் ஜாவா. ஸோ இதில் 2 டைப் ஆஃப் கேஸ்டிங் பார்த்துருக்கோம், இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட். இதுதான் வைடனிங் கன்வர்ஷன் அண்ட் நேரோயிங் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். தேங்க்யூ ஸோ மச்.